காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு தெரியுமப்பா. ஹாப்பி பணம் திண்ணி கழுகுல வருது. கை மாறும் மனமே இந்த இல்ல மாப்ள, அட சத்தியமா இல்ல. ஜிபேல கூட 1 ரூபா கூட இல்ல மாப்ள, 0 தான் இருக்கு. ஓ உஷாராகிறீங்களா? இருக்கட்டும் மாப்ள. நிறுத்து. எதுக்கு கக்க என்னை பார்த்தோன்னு சிரிக்கிற? மாப்ள எங்க மாப்ள மீச? எல்லாம் ஒன்னாலதாயா. என்னால? ஆமா, நீ ஆட்டோ தான் எனக்கு முக்கியம்னு ஒரு நாள் கச்சேரிக்கு லீவ் போட்ட. அவங்க என்னைய பொம்பளை வேஷம் போட வச்சிட்டாங்க. அதான் இருக்கட்டும், ஒரு 1000. இப்பதான் காசு இல்லைன்னு சொல்லிக்கிறேன், அப்புறம் 1000. நிறுத்து. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் கொடுக்காத. உன்ட்ட வந்தா என்ன காசு வாங்க மட்டும் தான் வருவாங்களா? காசு கொடுக்கலாம் வர மாட்டாங்களா? 1000 ரூபாய் மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? அக்கா எடுத்து கொடுத்து வச்சு. அம்மா எந்த காசை வச்சுட்டு வந்தா? ஓ, அவ காசை நம்ம காசை நினைச்சு கொடுத்து விடுறா. ஏய், என்ன யோசிக்கிறா? மாப்ள ஏன் காசு? மாப்ள ஏன் காசு தான்? தானா? அது எப்படி நான் உடனே கொடுப்பேன்? நான் உங்ககிட்ட நாணயமா கொண்டாந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்ல, எனக்கு என்ன சன்மானம் தரப்போற? மாப்பிளைக்கு 200 ரூபா கொடுப்பேன் சன்மானமா. எங்க கொடுப்பாப்பா? இந்தாங்க 200. யோ, என்னையா அப்பதான் காசு இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன், உடனே எப்படி 200 ரூபா வந்துச்சு? உங்க நாணயத்தை பார்த்தோன்னே 200 வந்துருச்சு. சரி இந்த தாத்தா இப்படி. யோ, 1000 ரூபாய் பாத்து செலவு பண்ணு. சரி மாப்ள, வரட்டுமா? டாடா. செல்ல குட்டி அவளே போன் பண்ணிட்டாரு. செல்லா, நானே போன் பண்ண நினைச்சேன், நீனே போன் பண்ணிட்ட. அந்த 1000 ரூபாய் நான் நானே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உன் தம்பி இப்பதான் உன்னால கொடுத்தான். ஆனா ரொம்ப நாணயமா நடந்துக்கிட்டாண்டி. எந்த காசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்? அந்த காசு குழு கட்டுறதுக்காக ஏடிஎம்ல போறதுக்கு நான் கொடுத்து விட்டது. காசை மறந்துட்டாங்களாம்ல, சொரு பிஞ்சு வேறு பிஞ்சு. இன்னைக்கு நான் தான் அவுட்டா? 200 ரூபாய் போட்டு போயிட்டானா பரதேசி? எங்க அவன்? ஏய் மாமா, டாடா. உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது.